நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா எங்கும் நிரம்பி எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருள், அதனுடைய இருப்பு குறித்த அந்த ஞானத்தை, அனைத்தினுள்ளும் அதனுடைய இருப்பு குறித்த ஞானத்தை ஒருவர் அடைதல். அதுதான் இன்டெக்ரல் நாலேஜ். எய்ம் ஆஃப் லைஃப் என்றால் இந்த இன்டெக்ரல் நாலேஜ் மாத்திரம் இருந்தால் பத்தாது. இன்டெக்ரல் நாலேஜ் ஒரு பேசிக்ஸ். இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோமா? நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளும், நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்பாடும், வாழ்வினுடைய ஒட்டுமொத்த இலக்கும் இந்த இன்டெக்ரல் நாலேஜ் இதனுடன் ஒத்து இருக்கின்றதா, இணைந்து இருக்கின்றதா, இதன் அடிப்படையில் இருக்கின்றதா? அதுதான் எய்ம் ஆஃப் லைஃப். நம்மளுடைய இருப்பு குறித்த 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பகவான் குறிப்பிடுகின்றார். 4 கோட்பாடுகள் குறிப்பிடுகின்றார். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 15 and 16 பார்த்தோம். இப்ப நம்ம பேராகிராஃப் 17க்கு போகலாம். இப்ப பேராகிராஃப் 17ல நம்ம பார்த்த இந்த முதல் கோட்பாட்டை பத்தி பகவான் விளக்குகின்றார். அதாவது சூப்ரா காஸ்மிக்னா என்ன என்பதை பற்றி பகவான் விளக்குகின்றார். ஸோ பேராகிராஃப் 17 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life. 4 Theories of Existence. Paragraph 17. In the supracosmic view of things, the supreme reality is alone entirely real. A certain illusoriness, a sense of vanity of cosmic existence and individual being is a characteristic turn of this seeing of things, but it is not essential, not an indispensable adjunct to its main thought principle. In the extreme forms of its world vision, human existence has no real meaning. It is a mistake of the soul or a delirium of the will to live, an error or ignorance which somehow overcasts the absolute reality. Explanation. In the supracosmic view of things, the supreme reality is something that exists beyond this cosmos. It alone is entirely real. In this view, both the cosmic existence and the individual being are thought to be illusory. But this view regarding the cosmic and individual existence is not essential, not an indispensable adjunct, that is attachment, to the main thought principle of supracosmic view. In its, that is supracosmic, extreme view of world vision, human existence has no real meaning. Human existence is considered a mistake of the soul or a delirium of the will to live. It is an error or ignorance which somehow overcasts the absolute reality. Thank you, sir. Thank you. இங்க மாயாவாதம் தான் ரிஃப்ளெக்ட் பண்றாருல்ல சார்? ஆமாமா, நத்திங் பட் மாயாவாதம் தான். நமக்கு நன்கு தெரிந்த கருத்து தான். அதை பகவான் முதல் கோட்பாடாக இங்கே குறிப்பிடுகின்றார். நமக்கு நன்கு தெரிந்தது. பகவான் மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு, இந்த கருத்தை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மாயாவாத கருத்தை தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். மாயாவாதம் கருத்துல
எல்லாமே வந்து பிரபஞ்சத்திற்கு அப்பால், என்ன பிரபஞ்சத்துக்கு அப்பால் தான் வந்து இந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த பிரம்மன், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லாமே வந்து பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கின்றது என்கின்ற ஒரு கோட்பாடு. சுப்ரீம் ரியாலிட்டி அங்கதான் இருக்கின்றது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் ரியாலிட்டி, அது ஒன்றுதான் ரியல், மெய்மை. அப்படின்னா அதுதான் மெய்மை. அப்படின்னா நாம் என்பது யார், தனிப்பட்ட மனிதன் யார், நாம் இருக்கக்கூடிய வசிக்கும் இந்த புவி அது என்ன, அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது நமக்கு. ஸோ இதுக்கு பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இதெல்லாம் வந்து நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஒரு தனி மனிதன் என்கின்ற நாம் இருக்கின்றோம் என்று, இந்த உலகம் பார்க்கக்கூடிய உலகம் ஒன்று இருக்கின்றது என்று, அது உண்மையிலேயே கிடையாது அப்படிங்கிறாங்க. அது இல்லியூசரி, மாய தோற்றம். அது வந்து ஒரு ட்ரிக் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல அது மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகின்றது ஒழிய, எப்படி கனவுல அவங்க சொல்றதெல்லாம், கனவுல வந்து ஒரு காட்சி கிடைக்குது இல்லையா, கனவு விழித்த பிறகு நம்ம அது போய் அது உண்மை இல்லை என்று உணர்கின்றோம். அதே போலத்தான் நம்ம எல்லாமே காணக்கூடிய அனைத்துமே அப்படிங்கிறாங்க. பட் இது ஏன் வந்து இது எவ்வாறு நம்ம வந்து இதற்கு பின்னால் உண்மை இல்லை என்பதை நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துட்டோம். லைஃப் டிவைன் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் எதிர்கொண்டு அது இல்லை என்று மறுத்து கொண்டே வருகின்றார் பகவான். அதனால நம்ம இதை பத்தி ரொம்ப விளக்கம் தேவையில்லை. நமக்கு நன்கு அறிந்த கருத்து தான். அதனால இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா போகணும் தேவையில்லை. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய இதுபடி இந்த இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இப்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இத்தகைய ஒரு நோ டவுட் அந்த பரம்பொருள் என்பது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது என்பதை வைத்துக் கொண்டாலும் கூட, அதற்காக இந்த உலகமும் தனிமனிதனும் பொய் என்று கூற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு அடிப்படை, ஒரு அத்தியாவசியமான உண்மை கிடையாது அப்படிங்கிறார். பகவானுடைய கருத்து அது. ஏன்னா அதுல இந்த கருத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, மனித வாழ்வு, ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்ப என்பதற்கே வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகின்றது. ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, அதை போலத்தான் மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு அறிவு மழுங்கிய, அறிவு பேதலித்த ஒரு சங்கல்பத்தின் விளைவாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது நிகழ்கின்றது அப்படின்னு பகவான் விளக்கு. அப்படியெல்லாம் வந்து பகவான் வந்து என்ன கூறுகின்றார், அவ்வாறெல்லாம் கருதப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே அப்படி கிடையாது. பகவான் என்ன சொல்றார், அப்படியெல்லாம் கருதப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். இட் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் த சோல் ஒரு டெலீரியம்னா என்ன அர்த்தம்? டெலீரியம்னா புத்தி வந்து நம்ம தடுமாறி பேசுறது. ஒரு ஜுரம் நிறைய வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, டெலீரியம் அப்படிம்பாங்க. அப்படியே அந்த என்ன பேசுறோம், என்ன நிலை தடுமாறி இருக்கிறது, டிஸ்ஓரியன்டா இருக்கிறோம் இல்லையா, அப்படிதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இட் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் த சோல் ஆர் டெலீரியம் ஆஃப் த வில் டு லிவ் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு பிழை, ஒரு அறியாமையில் ஏற்படும் ஒரு பிழை. அது என்ன செய்கின்றது, இத்தகைய பிழை வந்து உண்மையிலேயே எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை அது வந்து இந்த பிழை வந்து மறைக்கின்றது, மாயை வந்து மறைக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு கோட்பாடு, அவ்வளவுதான். ஆனா அவர்களுடைய கோட்பாடு ஏன் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறதையும் பகவான் நிறைய முன்னரே நமக்கு தெளிவாக விளக்கி உள்ளார். ஏன்னா அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், இந்த ஒன்லி இந்த ட்ரூத் இஸ் சூப்ரா காஸ்மிக், மற்றதெல்லாம் வந்து
உண்மை இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். The only true truth is the supracosmic, or in any case, the absolute. The Parabrahman is the origin and goal of all existence. All else is an interlude without any abiding significance. If so, it would follow that the one thing to be done, the one wise and needful way of our being, is to get away from all living, whether terrestrial or celestial. As soon as our inner evolution or some hidden law of the spirit makes that possible. True, the illusion is real to itself. The vanity pretends to be full of purpose. Its laws and facts, they are only facts and not truths. Empirical and not real realities are binding on us so long as we rest in the error. Yes, படிங்க மேடம். Explanation. As per this view, the only truth is the supracosmic, the absolute, the Parabrahman is the origin and goal of all existence. All else, the cosmic and the individual existence, is an interlude, that is, intervening period or an event without any abiding significance. If that is the case, the logical and wise conclusion would be to get away from all living, whether earthy or heavenly, existence as soon as our inner evolution or some hidden law of the spirit makes that possible. It is true that the illusion is real to itself. The worthlessness of existence pretends to be full of purpose, that is, meaning it impels us to discard this worldly existence and to seek for the transcendent divine beyond our individual and cosmic existence. Its laws and facts are not truths but only facts. They are empirical, that is, having a practical value, but not real realities. Yet they are binding on us so long as we rest in the error. Thank you, sir. Thank you. எல்லாம் கடந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் என்பது உண்மைதான். அதுல அந்த ஸ்டேட்மெண்ட்ல தப்பு கிடையாது, உண்மை, எந்த விதமான பிழையும் கிடையாது. ஆனால் அதனுடன் சேர்ந்த மற்ற உண்மைகளையும் சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பகவான் அரவிந்தனுடைய கருத்து. பரம்பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்தை கடந்த நிலையிலும் இருக்கின்றது. ஆனால் அது அந்த நிலையில் மாத்திரமே இருப்பது அல்ல. பரம்பொருள் என்பது பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் இருக்கின்றது. அனைத்து பிரபஞ்சமாகவும் அதுதான் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இருப்புகளும் அதுதான், அனைத்தினுள்ளும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஸோ இங்க எதுவுமே அது இல்லாம எதுவுமே கிடையாது. ஆகையினால்தான் பகவான் என்ன சொல்றாரு, இந்த கருத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the only true truth is supracosmic. அந்த முழுமுதலான அப்சல்யூட் சுப்ரீம், அதுதான் உண்மை. பரபிரம்மன் பரபிரம்மன் ஏன் சொல்றாங்க, ஏன் அதை அவங்க குவாலிஃபை பண்றாங்கன்னா, இட் இஸ் சம்திங் பியாண்ட். பரபிரம்மன் இஸ் த ஆரிஜின் அண்ட் கோல் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் அனைத்திற்கும் மூலமா இருக்கின்றது. அதை எட்ட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வாழ்வினுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும்.
அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு என்பது என்ன? எதற்காக நாம் இந்த புவியில நம்ம பிறவி எடுத்துள்ளோம்? இந்த உலகம் என்பது எதற்காக இருக்கின்றது? எதற்காக நாம் வாழ்வு இருக்கின்றது? எதற்காக நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அந்த கேள்வி எழுகின்றது. இதுதான் உண்மை அப்படின்னா, எதற்காக தனி மனிதன் என்பவன் மனித வாழ்வு என்பதை பிறவி என்பதை எடுத்துள்ளான்? அதுக்கு என்ன பர்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனி மனிதனுடைய வாழ்வு எதற்கு இருக்கு அப்படின்னா, நீ அவன் மூலமாகத்தான் அந்த அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள பரம்பொருள் மெல்ல மெல்ல மனிதன் என்பவன் மூலமாகத்தான் அடுத்த நிலையை எட்ட வேண்டும். மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டுணர்ந்து மனிதன் கடந்து செல்ல அதிமனிதனாக மாறணும். மனிதன் தெய்வமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் இங்கே படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் தெய்வமாக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் மனிதன் இங்கே படைக்கப்பட்டுள்ளான். அது ரொம்ப கிளியர். பகவானுடைய அந்த அந்த இதுக்கு கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. அது கன்ஃபியூஷனே கிடையாது. இது பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். லைஃப் டிவைன்ல தி டெஸ்டினி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படின்னு ஆரம்பத்துல கிளாரிஃபை பண்ணிட்டார் பகவான். தனி மனிதன் என்பவன் இங்க நம்ம பிறந்துட்டோம். நம்ம வெறும் உணவு உண்பதற்கும் ஒரு இடத்துல இருப்பதற்கும் மற்ற உடல் மனம் நம்மளுடைய பிராணமயம் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இறுதியில் மடிந்து போவதற்கும் உருவாக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்வு கிடையாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மண்ணில் நெழுகின்ற புழு கூட அதுதான் செய்கின்றது. அது தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்தி கொள்ள அது எல்லாமே நம்ம மனிதன் என்ன செய்கின்றனோ அதையும் அதுதான் புழு செய்கின்றது. அதற்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். மனிதன் என்பவன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையை அவனுடைய வாழ்நாளில் கண்டறியணும். அப்படி பண்ணல அப்படின்னா யூஆர் மிஸ்ஸிங் த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்று பகவான் ரொம்ப தெளிவாக கூறிவிட்டார். அப்போ ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னா டு ஃபைண்ட் அவுட் த டிவைன் வித்தின். அதுதான் நம்மளுடைய பர்பஸ். அதற்காகத்தான் அன்னையும் பகவானும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸ் இறை சாநித்தியத்தை கண்டுணர வேண்டும். ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங் என்று மீண்டும் 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 கூறுகின்றார்கள். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இந்த சூப்பரா காஸ்மிக் தியரியில இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கட்டும், இந்த புவியில அவனுடைய வாழ்வு எல்லாமே ஒரு இன்டர்லியூட்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுக்கு இடையில அமைந்துள்ள ஒரு ஈவெண்ட், அவ்வளவுதான். இப்போ சப்போஸ் ஒரு இது பார்க்க போறோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராமாலாம் பார்க்க போனா மெயின் ட்ராமா வேற இருக்கும், நடுப்புற வேற ஏதோ ஒரு ஃபில்லர் மாதிரி போடுவாங்க. இந்த ஃபில்லருக்கும் ட்ராமாக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுபோலதான் மனிதனுடைய வாழ்வு இங்க எல்லாமே இன்டர்லியூட் தான். அதுக்கும் அந்த மெயின் ஆப்ஜெக்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வித்தவுட் எனி அபைடிங் சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கு சிக்னிஃபிகன்ஸே இல்லை மனிதனுடைய வாழ்வு இருப்பு. அதுக்கெல்லாம் ஏன்னா இட்ஸ் ஒன்லி இன்டர்லியூட், இட் ஹஸ் நோ அபைடிங் சிக்னிஃபிகன்ஸ் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஸோ இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இதை நம்ம இதை ரொம்ப சீரியஸா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்வளவு விரைவாக, ஏன்னா இது இன்டர்லியூடுன்னு தெரியுது, இது இட் ஹஸ் நோ அபைடிங் சிக்னிஃபிகன்ஸ் சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியமும் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, இதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் தப்பித்து செல்லணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல இருந்து விடுபடணும் என்பதுதான் ஒரு நியாயமான ஒரு மனிதனுடைய ஒரு செயல்பாடாகவும் இலக்காகவும் இருக்கணும். அதைத்தான் பகவான் சொல்றார். The one wise and needful way of our being is to get away from all living. அது புவி சார்ந்த வாழ்வா இருக்கட்டும் இல்ல செலஸ்டியலா இருக்கட்டும் அப்படிங்கிறார். Whether terrestrial or celestial அப்படிங்கிறார். As soon as our inner evolution or some hidden law of the spirit makes that possible, உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கிறோம், உள்ளுக்குள்ள நம்ம ஞானம் பிறக்கின்றது, முக்தி அடைகின்றோம், முக்தியின் மூலமாக நம்ம உடனே விடுபடுகின்றோம் இந்த உலக வாழ்வில் இருந்து. இந்த அட்டைனிங் த ஸ்டேட் ஆஃப் நிர்வாணான்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். சடனா ரியலைசேஷன் வருது ஒருத்தருக்கு,
என்னுடைய உடல் போய் என்னுடைய வாழ்வு போய் எல்லாமே போய் மெய்ப்பொருள் ஒன்றுதான் உண்மை, ஒன்றுதான் உண்மை, அதனுடன் நான் அடையாளம் கண்டு கொள்கின்றேன் அப்படிங்கிற ஒரு சடனா ரியலைசேஷன் வருது அவருக்கு. உடனே என்ன செய்யறார் அவர் வந்து அவருடைய எல்லா விதமான அவருடைய தொடர்புகளில் இருந்து விடுபடுகின்றார். விடுபட்டு அதை எட்ட வேண்டும் என்று தப்பித்து செல்ல விரும்புகின்றார். அப்படிதான் ஒரு மனிதனுடைய எண்ணம் செல்கின்றது. As soon as our inner evolution or some hidden law of the spirit makes that possible. இப்ப பகவான் வந்து ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றார். ட்ரூ, the illusion is real to itself. ஏன் ரியல் டு இட் செல்ஃப் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து நிலையானதாக இல்லை. நமக்கு இல்லையா, அனித்தியம் தான் நம்ம வாழ்வுல இருக்கு. எதுவுமே நம்ம ரியல் நித்தியம்னு எதுவும் சொல்ல முடியல நம்மால. எல்லாமே அனித்தியமாக இருக்கின்றது. துன்பங்களை சந்திக்கின்றோம். இன்பம் என்பது நிலையானதாக நம்மை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேலோட்டமான விஷயங்கள். இன்பம் துன்பம் அதெல்லாம் ரியல் ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்றது கிடையாது. மேலோட்டமாகவே நாம் வாழ்வதனால நம்ம எல்லோருமே எல்லாமே நிலையற்ற விஷயங்களை தான் நாம சந்திக்கிறோம். உலக வாழ்வில் எல்லாமே நிலையற்ற விஷயங்களை தான் சந்திக்கின்றோம். அதனாலதான் என்ன தோணுகின்றது, ஓஹோ அப்படின்னா இந்த வாழ்வு என்பது மாயையோ, அவர்கள் சொன்னது உண்மைதானோ என்று நமக்கு தோணுகின்றது. ட்ரூ, த illusion இஸ் ரியல் டு இட் செல்ஃப் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கின்றார், த vanity pretends to be full of purpose அப்படிங்கிறார் பகவான். என்ன அர்த்தம், வேனிட்டின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு மீனிங் இங்கிலீஷ்ல. வேனிட்டின்னா கர்வம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இங்க அந்த அர்த்தம் கிடையாது. வேனிட்டின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்வினுடைய ஒரு பயனற்ற தன்மை. வாழ்வினுடைய ஒரு பயனற்ற தன்மை, ஃபியூட்டைல் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்வினுடைய ஒரு பயனற்ற தன்மை எப்படி இருக்கு, இட் இஸ் ஃபுல் ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறார். The vanity pretends to be full of purpose அப்படிங்கிறார். ஃபுல் ஆஃப் பர்பஸ் என்ன நினைக்கிறோம், ஏன் அப்படி சொல்றார் பகவான் அப்படி சொல்றார் அப்படின்னா, மனித வாழ்வு வந்து இல்லை எந்த விதமான இந்த வாழ்வை வாழ்வதனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வாழ்வை எந்த அளவுக்கு நாம் துறந்து விட்டு எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை எவ்வளவு சீக்கிரம் வெட்டுகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்று என்கின்ற உண்மையை இந்த வேனிட்டி, இந்த வாழ்வினுடைய பயனற்ற தன்மை நமக்கு அத்தகைய உண்மையை அது வந்து நமக்கு வழங்குவது போல ஒரு தோற்றத்தை தருகின்றது. வேனிட்டி பிரிட்டன்ஸ் அப்படிங்கிறார். பிரிட்டன்ஸ் டு பி ஃபுல் ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறார். இந்த சென்டென்ஸுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம். பகவானுடைய ஆங்கிலத்துல the vanity pretends to be full of purpose அப்படிங்கிறார். பார்த்தா அப்படிதான் தோணுது நம்மளுக்கு. வாழ்வினுடைய அர்த்தமே என்னன்னு தெரியலையே அப்படின்னா, இதுல இருந்து வெளியில போய் கண்டுபிடிக்கிறது, வெளியில போய் நம்ம பரம்பொருள் அந்த இறைவனை நாடுவதுதான் ஒரே நோக்கமா இருக்கணும். ஏன்னா வாழ்வு எல்லாமே எதுவுமே எல்லாமே அனித்தியமாக இருக்கின்றது, எதுவுமே நிலையற்றதாக இருக்கின்றது. அதனால ஒரு வாழ்வு என்பது பயனற்றதாக இருக்கின்றது. இதெல்லாம் விட்டுட்டு எங்கோ இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாடுவதுதான் ஒரு உத்தமமான செயல் என்று எல்லோருக்கும் தோன்றுகின்றது. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். The vanity pretends to be full of purpose அப்படிங்கிறார். அப்புறம் இட்ஸ் laws and facts அப்படிங்கிறார். இந்த ஃபேக்ட்னா என்னது, நம்ம வாழ்வில் நிதர்சனமா பார்க்கக்கூடிய உண்மைகள். பரம்பொருள் என்பது என்ன, பரம்பொருள் என்றால் உண்மை, மெய்மை, ஆனந்தம், நிலையான தன்மை, நன்மை, இதெல்லாம் தான் பரம்பொருள் சார்ந்த விஷயங்கள். ஆனால் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே எதிர்மாறான விஷயங்களை தான் பார்க்கிறோம் நம்ம, இல்லையா? பொய்மையை பார்க்கிறோம், ஃபால்ஸ்ஹுட்டை பார்க்கிறோம், சஃபரிங்கை பார்க்கிறோம், நம்ம தீமையை பார்க்கின்றோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபேக்ட் தானே. இது யாராவது ஃபேக்ட் இல்லைன்னு ஒத்துக்க முடியுமா? உலகத்துல பார்க்கறது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். நம்ம எதிர்மறையான விஷயங்களை ஃபேக்டா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இதை குவாலிஃபை பண்றார். இதெல்லாம் ஃபேக்ட் தான்,
ஆனா உண்மை கிடையாது அப்படிங்கிறார். இது ஏன் உண்மை கிடையாது அப்படிங்கிறதுக்கு பகவான் ஒரு சாப்டரே நிறைய சாப்டர் எழுதியிருக்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அது உண்மை கிடையாது, அதற்கு பின்னால வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத பகவான் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். எது தீமைன்னு நினைக்கிறோமோ அது நம்ம நம்ம வாழ்வுல பார்க்கக்கூடிய அந்த டியூவாலிட்டிஸ், இருமைகள் இருக்கு இல்லையா, தீமை நன்மை பொய்மை உண்மை, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அனைத்தையுமே இந்த இடைப்பட்ட இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிணாமத்துல வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடைப்பட்ட நிலைகளாக காணப்படுகின்றன. ஆனால் இது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் பகவானினுடைய வாதம். அதனால்தான் பகவான் இங்க என்ன சொல்றார், தே ஆர் ஒன்லி ஃபேக்ட்ஸ் நாட் த ட்ரூத்ஸ் அப்படிங்கிறார். உண்மை வேற, ஃபேக்சுவலா நமக்கு தெரியுது, அப்படி ஃபேக்டா தெரிஞ்சா கூட உண்மை என்பது வேறு அப்படிங்கிறார். அப்புறம் எம்பைரிக்கல் அப்படிங்கிறார். எம்பைரிக்கல் என்ன அர்த்தம், நம்ம வாழ்வுல அனுபவமா நம்ம பிராக்டிக்கலா சந்திக்கக்கூடிய விஷயங்களை எம்பைரிக்கல் அப்படிங்கிறோம். தே ஆர் எம்பைரிக்கல் பட் நாட் ரியல் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறார். எம்பைரிக்கல்னா என்ன அர்த்தம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் எப்பொழுதுமே இந்த உதாரணத்தை தான் சொல்றார். நம்ம ஒரு துன்பம் அனுபவிக்கின்றோம், வலியை அனுபவிக்கின்றோம். துன்பம், வலி, வேதனை இதெல்லாம் அனுபவிக்கின்றோம். எல்லா மனிதர்களுமே அவர்களுடைய வாழ்வையில் அனுபவிக்கின்றார்கள். இது வந்து எம்பெரிக்கல் ஃபேக்ட், அனுபவபூர்வமான உண்மை, அனுபவபூர்வமான ஒரு பிராக்டிக்கலான விஷயம். ஆனா இந்த துன்பம், வலி, வேதனைக்கு பின்னால் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மை ஆனந்தம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறார். இந்த ஆனந்தம் தான் வந்து ஒரு சமயத்துல வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியாகவும், மற்றொரு சமயத்துல துன்பமாகவும், மற்றொரு சமயத்துல ஒரு ரெண்டு கட்ட நிலையிலும் இருக்குது. பட் அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மை எது அப்படின்னா ஆனந்தம் அப்படிங்கிற அதே கருத்தை தான் இங்க பகவான் சொல்றார். நம்ம வாழ்வுல சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எம்பிரிக்கலா இருக்க ஒழிய தே ஆர் நாட் ரியல் ரியாலிட்டிஸ். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியல, நமக்கு புரியல. மேம்போக்கா நம்ம எம்பிரிக்கல் இதை வச்சு நம்ம அவசரப்பட்ட முடிவுக்கு வருகின்றோம். இந்த வாழ்வு என்பது உண்மைத்தன்மை இல்லை என்று நாம் அவசரப்பட்ட முடிவுக்கு வருகின்றோம். சோ இதெல்லாம் நம்ம எந்த அளவு எப்படி பாதிக்கின்றன, இதெல்லாம் பாதிக்கின்றன. எவ்வளவு காலம் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பாதிக்கும், ஒரு மனிதனை பாதிக்கும் அப்படின்னா எவ்வளவு காலம் நாம் பிழைக்கு உட்பட்ட வாழ்வை வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அது பாதிக்கும். இந்த மொமெண்ட் நமக்கு வந்து அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பாதிக்காது அப்படிங்கிற. They are binding on us so long as we rest in the error. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். But from any standpoint of real knowledge, in any view of the truth of things, all this self-delusion would seem to be little better than the laws of a cosmic madhouse. So long as we are mad and have to remain in the madhouse, we are perforce subject to its rules, and we must make, according to our temperament, the best or the worst of them. But always our proper aim is to get cured of our insanity and depart into light and truth and freedom. Whatever mitigations may be made in the severity of this logic, whatever concessions validating life and personality for the time being, yet from this viewpoint, the true law of living must be whatever rule can help us soonest to get back to self-knowledge and lead by the most direct road to nirvana. The true ideal must be an extinction of the individual and the universal, a self-annulment in the absolute.
Yes. If we look from any standpoint of real knowledge or the true truth of things, this self delusion regarding our existence would seem to be no better than the laws of a cosmic madhouse. As long as we are mad and have to remain in the madhouse that is in our cosmic existence, necessarily we are subject to its rules. We must make the best or the worst of them according to our temperament. Always our proper aim must be to get cured of our insanity and depart into light and freedom. We may make moderations to lessen the severity of this logic. We may make concessions validating life and personality for the time being. Whatever they may be, yet from this viewpoint, the true law of living must be whatever rule can help us soonest to get back to self knowledge and lead by the most direct road to nirvana. The true ideal must be an extinction, that is, abolition of existence of the individual and the universal, a self annulment, a self dissolution in the absolute. Thank you. இதனால என்ன ஒரு யதார்த்தத்தை நமக்கு எந்த ஒரு யதார்த்தமான ஒரு நிலையை நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது என்றால், நம்ம என்ன சொல்றோம், ஒரு பக்கம் வாழ்வு, தனி மனிதன், இந்த புவி சார்ந்த வாழ்வு எல்லாமே ஒரு உண்மை கிடையாது, ஒரு செல்ஃப் டெலியூஷன் அப்படிங்கிறோம். செல்ஃப் டெலியூஷன்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு மாயை, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு மாயை, அதுதான் செல்ஃப் டெலியூஷன். உண்மை வேறு. ஆனால் நாம் நாம் அதை குறித்து நம்முடைய புரிதல் என்பது வேறு. நமக்கு டோட்டலா நம்ம ஒரு டெலியூஷன்ல இருக்கிறோம், ஒரு தவறான ஒரு புரிதல்ல இருக்கிறோம். உண்மை என்பது வேறு. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம், இது உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். எதை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது உண்மை இல்லை. அதுதான் செல்ஃப் டெலியூஷன் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த உலகம் என்பது உண்மை, வாழ்வு என்பது உண்மை, நாம் என்பது உண்மை. அப்படி நினைக்கிறது செல்ஃப் டெலியூஷன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது கிடையாது அது மாதிரி. பட் அவங்க சொல்றாங்க செல்ஃப் டெலியூஷன் எல்லாமே செல்ஃப் டெலியூஷன் தான், நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த சூப்ரா காஸ்மிக் தியரி, இதுல ரெண்டு பேர் அடங்குவாங்க. டூ செக்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கம் அண்டர் திஸ். ஒன்று இந்த புத்திஸ்ட், அவங்க நிர்வாணா என்பதுதான் உண்மை, எல்லாம் கடந்த ஒன்றுமே இல்லை, சூன்யம், அதுதான் என்பது உண்மை அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. இந்த மாயாவாதின்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அது ஒன்றுதான் உண்மை. இந்த உலகம், தனிப்பட்ட மனிதர்கள் எல்லாமே ஒரு மாயை, உண்மை கிடையாது, இல்யூஷன் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது ரெண்டு தரப்பினரும் இதுல அடங்குவாங்க. இந்த சூப்பரா காஸ்மிக் தியரியில ரெண்டு பேருமே வர்றாங்க இதுல. ஸோ இந்த செல்ஃப் டிலூஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே செல்ஃப் டிலூஷன், உண்மையிலேயே செல்ஃப் டிலூஷன்ல தான் இருக்கிறோம் எல்லாரும். நம்ம உண்மை வேற, ஆனா அந்த உண்மை என்பது அறியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு, இத பிரபஞ்சம் என்பதே ஒரு மேட் ஹவுஸ், காஸ்மிக் மேட் ஹவுஸ், அப்படிதான் இருக்கும். எல்லாமே செல்ஃப் டிலூஷன். உண்மை என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அது இந்த வாழ்வு உண்மையா இருக்கும், நம்ம இருக்கிற இடம்லாம் உண்மையா இருக்கும். ஆனால் நம்ம எதை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது உண்மை இல்லை, அந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கிறோம் அப்படி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால்
அது எத்தகைய ஒரு வாழ்விற்கும் எத்தகைய இருப்பிற்கும் ஒப்பாகும்? அது வந்து ஒரு புத்தியுள்ள ஒரு இருப்பு, புத்தியுள்ள ஒரு வாழ்விற்கு ஒப்பாகுமா என்றால் இல்லை. அது வந்து ஒரு காஸ்மிக் மேட் ஹவுஸ் மாதிரி தானே இருக்கும் இல்லையா? பிரபஞ்ச ரீதியான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு இருப்பிடத்தில் இருப்பது போலத்தான் இருக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்கின்றார். காஸ்மிக் மேட் ஹவுஸ். அது சார்ந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம் என்பதை போலத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். would seem to be லிட்டில் பெட்டர் தேன் என்ன அர்த்தம்? நோ பெட்டர் தேன் அர்த்தம். லிட்டில் பெட்டர் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட அது இது ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் would seem to be லிட்டில் பெட்டர். லிட்டில் பெட்டர் தான் பெட்டர் தேன் அர்த்தம் கிடையாது. இதுவும் அதுவும் ஒண்ணுதான், இதுக்கு அதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறாரு. பைத்தியக்கார வீட்டுக்கும் நம்ம இப்படி இருக்கிற வாழ்வுக்கும் சம்பந்தம் வெறும் பெருசா வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறார். would seem to be little better than the laws of a cosmic madhouse அப்படிங்கிறார். இந்த காஸ்மிக் மேட்ஹவுஸ்னா பிரபஞ்சமே ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னா அதில் அமைக்கப்பட்டுள்ள விதிகள்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான விதிகளாகத்தானே இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம வாழ்கின்றோம் என்றால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? ஒரு அறிவு சார்ந்த ஒரு வாழ்வை வாழ்வது என்பது எப்படி? சற்றும் எல்லாமே வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விதிகளுக்கு உட்பட்ட வாழ்வை வாழ்வது என்பது எப்படி? அப்படித்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறார். சோ அத்தகைய ஒரு நாமும் அந்த நிலையில இருந்தோம் அப்படின்னா, நாமும் வந்து ஒரு புத்தி பேதலித்த நிலையில இருக்கின்றோம் என்றால், அத்தகைய ஒரு உலகத்தில் நாம் வாழ வேண்டிய அவசியத்திற்கு நாம் தள்ளப்பட்டோம் என்றால் அப்படிதான் இருக்கிறோம். so long as we are mad, எவ்வளவு அவ்வாறு நாம் வந்து ஒரு புத்தி பேதலித்த நிலையில் இருக்கின்ற வரைக்கும், அவ்வாறு நாம் ஒரு மேட் ஹவுஸ், ஒரு பைத்தியக்கார ஒரு இருப்பிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம்? நம்ம அந்த இடத்துல விதிக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நாம் வாழ வேண்டி இருக்கின்றது இல்லையா? we are perforce subject to its rules. அது என்னதான் முட்டாள்தனமான ஒரு இருப்பிடமா இருந்தாலும் அதுல என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுபடி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மத்திய வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் என்ன செய்யறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம அந்த விதிகள்ல எவ்வளவு சிறப்பாகவோ இல்ல மோசமாகவோ அந்த விதிகளை உபயோகித்துக் கொண்டு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்கின்றோம். அக்கார்டிங் டு a temperament we must make, according to a temperament, the best or the worst of them. இப்படிதான் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற. அதாவது பகவான் என்ன சொல்றாரு? இது உண்மை கிடையாது. see, this is not true. அந்த சூப்ரா காஸ்மிக் இதுபடி வாழ்வே ஒரு சுய ஏமாற்று வேலை அப்படிங்கறத நம்ம உண்மையை எடுத்துக்கொண்டால், நாமும் ஒரு சுய ஏமாற்றம் அடைந்த நிலையில புத்தி பேதலித்த நிலையில் தான் இருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த உலகமும் ஒரு புத்தி பேதலிக்கப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்கின்றது. அதில் விதிக்கப்பட்ட விதிகளும் அவ்வாறு தான் இருக்கின்றது. அதற்கு உட்பட்டு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நமக்கு என்ன தீர்வு? அப்படியே இருந்துடலாமா அப்படின்னா, ஒருவருடைய அப்படிப்பட்ட நிலையில இருப்பவருக்கு எது வந்து ஒரு இலக்காக இருக்க முடியும்? எந்த அளவுக்கு நம்ம அந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து விடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு விரைவாக நம்ம அதுல இருந்து விடுபடுகின்றோமோ அந்த அளவிற்கு நல்லது இல்லையா? ஆல்வேஸ் அவர் ப்ராப்பர் எய்ம் இஸ் டு கெட் கியூர்ட் ஆஃப் அவர் இன்சானிட்டி அண்ட் டிபார்ட் இன் டு லைட் அண்ட் ட்ரூத் அண்ட் ஃப்ரீடம். நாம் இருக்கக்கூடிய இந்த இன்சேன் லைஃப் அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் விடுபட முடியுமோ அந்த அளவுக்கு விடுபட்டு ஒளியை நோக்கியும் உண்மையை நோக்கியும் சுதந்திரத்தை நோக்கியும் நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சூப்ரா காஸ்மிக், இந்த மாயாவாதம் அல்லது புத்திசம் அதனுடைய கோட்பாடு. அதனுடைய கோட்பாடு படி பார்த்தா இதுதான், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து உண்மை கிடையாது. அவர்களுடைய கோட்பாடுல இப்படி சொல்றாங்க. நீங்க எல்லாம் செல்ஃப் டிலூஷன் இருக்கிறீங்க, உங்களை நம்ப ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க கூட வாழ்வுல எந்த விதமான ஒரு சேன் லைஃபே கிடையாது, எல்லாமே ஒரு இன்சேன் ஆக்டிவிட்டிஸா தான் இருக்கு,
அப்படிப்பட்ட நிலையில நீங்க எவ்வளவு சீக்கிரம் வெளிப்பட்டு நீங்க விடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதோடைய இந்த அளவுக்கு சீரியஸா நம்ம வந்து இதை பார்க்காட்டி கூட இதை நம்ம இதுல இருந்து நம்ம கொஞ்சம் இல்ல அவ்வாறு அப்படிலாம் கிடையாது, இதுல இது கொஞ்சம் நல்லா இருக்கு, வாழ்வுல சில விஷயங்கள் நல்லா இருக்குது, நல்ல அம்சங்களும் வாழ்க்கையில இருக்கின்றது அப்படின்னு சில நம்ம சலுகைகளை வழங்கலாம். இந்த கோட்பாட்டிற்கு, இந்த கோட்பாட்டினுடைய தீவிரத்தை குறைக்கும் வகையில் நாம் சில சலுகைகளை வழங்கி இந்த கோட்பாட்டினுடைய தீவிரத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாம். வாட் எவர் மிட்டிகேஷன்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு 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 தன்மையினுடைய தீவிரத்தை குறைத்துக் கொள்வது, அது தீவிரமா இல்லாம அதை குறைத்துக் கொள்வது. வாட் எவர் மிட்டிகேஷன்ஸ் மே பி மேட் இன் த சிவியரிட்டி ஆஃப் திஸ் லாஜிக், whatever concessions validating life and personality for the time being, அது கூட நம்மை நாமே ஏதோ சமாதானம் சொல்லி கொள்ளுகிற என்ன சொல்லலாம், அவ்வளவு மோசம் கிடையாது, இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கின்றது, அழகான விஷயங்கள் இருக்கின்றன, உண்மைகள் இருக்கின்றன, அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். சொல்லி அதனுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொண்டாலும் கூட இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா எது வந்து ஒரு வாழ்வினுடைய ஒரு உண்மையான விதியாக இருக்கணும் அப்படின்னா, எந்த விதி நமக்கு வந்து உதவி புரியும் என்றால், எந்த விதி வந்து நம்மை எவ்வளவு விரைவாக நம்முடைய சுய ஞானத்திற்கு அழைத்து செல்கின்றதோ, டு கெட் பேக் டு செல்ஃப் நாலேஜ் அண்ட் லீட் பை த மோஸ்ட் டைரக்ட் நோட் டு நிர்வாணம். செல்ஃப் நாலேஜ் எதுக்கு அப்படின்னா, வாழ்வை வந்து முழுமையாக வாழ்வதற்கு இல்லை, நிர்வாண நிலையை எட்டுவதற்கு. இந்த கோட்பாட்டின்படி எதுக்கு அப்படி, இந்த கோட்பாட்டின்படி என்ன கோருகின்றார்கள், செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது டு ரியலைஸ் த ட்ரூத் வித்தின். எதுக்கு அப்படின்னா, டு அட்டைன் நிர்வாணா, நாட் டு லீட் த லைஃப். இங்க வாழ்வை வந்து செம்மையாக வாழ்வதற்காக இல்லை, வாழ்வை அழித்து கொண்டு, நம்முடைய இருப்பை அழித்து கொண்டு அந்த நிர்வாண நிலையை எட்டுவதற்கு எந்த விதி நமக்கு சிறப்பாக உதவுகின்றதோ அந்த விதியை நாட வேண்டும் அப்படிங்கிறத இந்த கோட்பாடு வலியுறுத்துகின்றது அப்படிங்கிறார். அதனால இந்த கோட்பாடுல எது லட்சியமாக கருதப்படுகின்றது, இந்த புத்திசம் ஆஸ் வெல் அஸ் இந்த மாயாவாதி தேர்ல எது லட்சியமாக கருதப்படுகின்றது? The true ideal must be an extinction of the individual. எக்ஸ்டிங்ஷன்னா அழித்துக் கொள்ளுதல். இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம முற்றிலுமாக அழித்துக் கொள்ளுதல். அதே போல ஒன்ஸ் இண்டிவிஜுவலே இல்லைன்னா பிரபஞ்சம் என்பதும் இல்லை இல்லையா, அந்த யூனிவர்சல், அதையும் அழித்துக் கொள்ளுதல். செல்ஃப் அன்னல்மெண்ட், நம்மை நாமே அழித்துக் கொள்ளுதல். எங்க? அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை, நாம் உண்மை இல்லை என்கின்ற நிலையை எட்டுதல். செல்ஃப் அன்னல்மெண்ட் இன் த அப்சல்யூட். இதெல்லாம் வந்து அந்த தியரியை பத்தி சொல்றார் பகவான். ஆனா திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். அதைத்தான் பகவான் வந்து இறுதியாக கோருகின்றார். அடுத்தது போகலாம். This ideal of self-existence, which is boldly and clearly proclaimed by Buddhists, is in Vedantic thought a self-finding. But the self-finding of the individual by his growth into his true being in the absolute would only be possible if both are interrelated realities. It could not apply to the final world-abolishing self-affirmation of the absolute in an unreal or temporary individual by the annulment of the false personal being and by the destruction of all individual and cosmic existence for that individual consciousness. However much these errors may go on, helplessly inevitable in the world of ignorance permitted by the absolute in a universal, eternal and indestructible avidya. Thank you. This Yes, is ma'am. the ideal of self-extinction. It is boldly and clearly proclaimed by the Buddhists. This ideal is figuring in Vedantic thought as a self-finding.
Here, the self-finding of the individual is by his growth into his true being in the absolute. This would be only possible if both are interrelated realities. That is, both the individual and the absolute must be related to each other. Only then can one be reached through the other. The world-negating philosophy states that the self-affirmation of the absolute takes place in an unreal or temporary individual by the annulment, cancellation of the false personal being, and by the destruction of all individual and cosmic existence for that individual consciousness. Therefore, the self-finding of the absolute could not apply to such a world-abolishing philosophy. Thank you, sir. தேங்க்யூ. ஒன்றை புரிந்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் வந்து காரணம் இருக்கின்றது. இதுக்கு வந்து இந்த புத்திசம் அதுக்கப்புறம் வந்து அந்த மாயாவாதிக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஒரு பின்னணி இருக்கின்றது. அதனால்தான் பகவான் எப்பொழுதுமே வந்து எதை வந்து ஒரு அடிப்படையான ஒரு பேஸாக வைத்துக் கொள்கின்றார் என்றால் உபநிடதங்கள் அண்ட் வேதங்கள். வேதங்களினுடைய சாரம் தான் உபநிடதங்கள். வேதத்துல வந்து என்ன அதனுடைய எசன்ஸ் தான் வந்து உபனிஷத்ஸ். இதுதான் பகவான் வந்து ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தை எடுத்துக்கிறார். அப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து இண்டிபெண்டா அவர் வந்து ஸ்பிரிச்சுவலா ரியலைஸ் பண்ணிட்டு லேட்டர் ஆன் அவருடைய எல்லாமே வந்து அவருடைய ஆன்மீக கருத்துக்கள் எல்லாத்துக்கும் பேஸா வந்து எதன் மூலமாக அதை வந்து உறுதி செய்து கொள்கின்றார் என்றால் வேதங்கள் உபநிடதங்கள் தான். வேதங்கள்ல வந்து நிறைய இதோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்ல ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எல்லாமே டிவைன் பிளான் படி நடக்கின்ற ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வேத பீரியட் எண்ட்ல வந்து நிறைய அந்த பிராக்டிசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த அன்வான்ட் திங்ஸ் வந்து இருக்கும் பொழுது அதை களைவதற்காக தோன்றியதுதான் புத்திசம். ரியல் ட்ரூத் வேற, வேதங்கள் உபநிடதங்கள்ல இருக்கக்கூடிய ரியல் ட்ரூத் வேற. பட் அதுலயே பார்த்தோம் அப்படின்னா அன்வான்ட் திங்ஸ் சில இருந்தது. வேணா அதை வந்து பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஹியூமன் எலிமெண்ட் வந்து உள்ள போந்துருது. எல்லா ட்ரூத்தும் ட்ரூத்தாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் த மொமெண்ட் அதை வந்து when it was being practiced by human beings, ஹியூமன் எலிமெண்ட் வந்துருது, ஹியூமன் வீக்னஸஸ் வந்துருது. அதுல வந்து எல்லா விதமான டெஃபிஷியன்சிஸும் வந்துருது. அதுல எல்லாமே கரப்ட் ஆயிடுது. நேச்சுரலி இந்த புத்திசம் வந்து என்ன செய்தது, அதில் உள்ள அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக அதையே வந்து அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. புத்திசம் வந்து என்ன செய்தது, எதுவுமே அந்த வேதங்கள் உபநிடதங்கள் இது எல்லாமே உண்மை இல்லை, அதெல்லாம் அதை முற்றிலுமாக மறுத்தது புத்திசம். அந்த மறுத்ததை வந்து எது வந்து மீண்டும் வந்து உயிர்ப்பித்து கொண்டு வந்தது என்றால் சங்கரனுடைய பிரவேசம் தான். பட் ஃபார் சங்கரா இது வந்து நம்ம வந்து அனைத்துமே இழந்திருப்போம், வேதங்களையும் உபநிடதங்களையும் நாம் இழந்திருப்போம். அதை வந்து வலிமையாக கொண்டு வந்தது பார்த்தோம் அப்படின்னா சங்கரனுடைய பிரவேசம் தான். பட் என்ன அப்படின்னா நேச்சுரலி அவர் வந்து அந்த இருந்த காலகட்டத்தில் நிலவியல் உண்மையை வந்து மாடிஃபை பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருந்தது அவருடைய காலகட்டம். அப்ப வந்து எதுவுமே இல்லை சூன்யம்னு சொல்றப்ப இல்லை அப்படி கிடையாது, இதை தாண்டி ஒரு உண்மை இருக்கின்றது. ஸோ நேச்சுரலி அவருடைய பொசிஷன் வந்து இருக்கிறத ஒட்டி ஆனா அதை தாண்டி செல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருந்தது. நேச்சுரலி அதுக்கப்புறம் அடுத்து வந்த ராமானுஜர் மூலமாக என்ன செய்தது, அது எகைன் அதை மாடிஃபை பண்ணாங்க. அது மாடிஃபை பண்ணி என்ன சொன்னாங்க, அவர் வந்து உலகம் என்பது மாயை கிடையாது, இண்டிவிஜுவல் சோல் என்பது மாயை கிடையாது, பட் இண்டிவிஜுவல் சோல் என்பது அந்த பரம்பொருள் என்பது இருப்பதினால் இருக்கின்றது, அதற்கென்றே ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது என்று அதை மாடிஃபை பண்ணுச்சு. இப்படி வந்து படிப்படியாக வந்ததுதான் இந்த தத்துவ கோட்பாடுகள் எல்லாமே. ஆனா பேஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேதங்களும் உபநிடதங்கள் தான். அதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஈஷா உபநிஷத்துல வந்து ரொம்ப வெரி கிளியர். அதுல வந்து இந்த கன்ஃபியூஷனே கிடையாது.
இந்த லேட்டர் ஆன் வந்த பிலாசாபிக்கல் சிஸ்டம்ஸ்ல தான் இவ்வளவு குழப்பமும் வந்தது. உலகம் என்பது மூலம் மாயை, நிர்வாணம், இதெல்லாம் வந்து இந்த கடந்த 2000 வருடங்களாக வந்ததுதான். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன் பகவான் வந்து மீண்டும் 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 இந்த கருத்தை கூறுகின்றார் என்றால், இந்த மாயாவாதி கோட்பாடு என்ன செய்தது, அந்த கோட்பாடை வந்து ரொம்ப தீவிரமாக பின்பற்றினா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாழ்வையே நம்ம வந்து அதற்குரிய வாழ்வு, மனித வாழ்வு, இந்த உலகம் அதற்குரிய உரிய அதனுடைய சிக்னிபிகன்ஸை வந்து நம்ம வந்து முற்றிலுமாக நம்ம வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டோம், எஸ்பெஷலி இந்தியால அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். அதனால்தான் பகவான் வந்து இந்த லைஃப் அஃபர்மிங் இந்த பிலாசபி அப்படிங்கிற அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே வாழ்வை வந்து நம்ம வந்து எந்த அளவிற்கு வந்து அதுக்கு பின்னால் உள்ள அந்த மெய்மையை, இறை மெய்மையை உணர்ந்து கொண்டு வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மால வந்து மேலே செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒட்டி தான் பகவானுடைய பூரண யோகம் அமைந்துள்ளது. பகவானுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, அந்த வாழ்வு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி பொய்மை கிடையாது. இந்த கருத்துல பகவான் வந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல், சுய செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன், அது வந்து ஒரு லட்சியமாக ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறார். இந்த செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது தான் புத்திசம். புத்திசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனி மனிதன் எப்படிங்கிற ஒரு இருப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ வந்து ஒரு செயல்படுகின்றாய், செயல்படுவதன் மூலமாக யூ கிரியேட் you create a karma, and then to exhaust that karma you take one more birth, then there also you act and then create some more karma. இப்படின்னு சொல்லிட்டே போறான். கர்மா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ நீங்க இதுல இருந்து கம்ப்ளீட்டா விடுபடும் பொழுதுதான் வந்து இதுல இருந்து தப்பித்து கொள்ள முடியும். எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு செயலை செய்கின்றீர்கள், அதன் மூலமாக ஒரு யூ கிரியேட் one more chance for existence. மீண்டும் மீண்டும் நீங்கள் பிறவியில் ஈடுபடுகின்றீர்கள். அதிலிருந்து பிறவியிலிருந்து தப்பித்துக் கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த இருப்பு என்பதிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 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 பிணைப்பில் இருந்து நீங்க விடுபடலாம் என்பதுதான் அவர்களுடைய கருத்து. நிர்வாண நிலையை எட்டுவது, நிர்வாண நிலையை எட்டுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒன்றுமில்லாத நிலையை எட்டுவது, சூன்யமான நிலையை எட்டுவது, அது ஒன்றுதான் சொல்யூஷன் அப்படின்னு அவங்களுடைய கருத்து. இதை வந்து வேதாந்திக் ட்ரூத்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து செல்ஃப் ஃபைண்டிங் அப்படிங்கிறாங்க. இதை வந்து புத்திசம் என்ன சொல்றாங்க, செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன், நம்மை நாமே முழுவதுமாக அழித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. வேதாந்திக் ட்ரூத்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் ஃபைண்டிங், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் ட்ரூத்தை வந்து நம்ம கண்டறியணும் அப்படிங்கிறத வேதாந்திக் தாட். இந்த வேதாந்திக் தாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரியல் வேதாந்திக் ட்ராத், இங்க பகவான் சொல்றது வந்து மாயாவாதத்தை சொல்லல, ரியல் வேதாந்திக் ட்ராத்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் ஆன்மனை கண்டறிவதன் மூலம் என்ன செய்கின்றோம், நம்ம எதனுடன் இணைகின்றோம், அதன் மூலமாக எதை கண்டறிகின்றோம், அனைத்திற்கும் மூலமாக உள்ள பரம்பொருளை நாம் அடைகின்றோம். நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், அந்த ஆத்மன் செல்ஃப், அதை கண்டறிவதன் மூலம் அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த முழுமுதலான பரம்பொருளை நாம் அடைகின்றோம். செல்ஃப் ஃபைண்டிங் இஸ் if the individual is by his growth into his true being in the absolute. ஏன்னா அந்த அப்சல்யூட் இருப்பதனால்தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய செல்ஃபே இருக்கு. செல்ஃபும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மனும் அந்த அப்சல்யூட்டும் ரெண்டும் இரண்டரை கலந்து பிரிக்கவே முடியாது. இது எப்படி சாத்தியம்? ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இன்டர் ரிலேட்டட், ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ள உண்மையாக இருக்கும் பட்சத்துல தான் இது சாத்தியம். ஒன்று உண்மையாகவும் மற்றொன்று பொய்யாகவும் இருக்கவே முடியாது. தனி மனிதனுடைய இருப்பு என்பதும் உண்மையாக இருந்தாக வேண்டும், இந்த பரம்பொருள் என்பதும் உண்மையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இது சாத்தியம். This should be possible if both are interrelated realities அப்படிங்கிறார். அப்பதான் ஒன்றின் மூலமாக மற்றொன்றை அடைய வேண்டும். ஒன்று பொய்யின் வைத்துக்கொண்டு பொய்யின் மூலமாக எப்படி உண்மையை அடைய முடியும்? அதைத்தான் பகவான் கூறுகின்றார். ஆனா இங்க இந்த உலகத்தை மறுக்கும் இந்த தத்துவம் என்ன சொல்கின்றது,
நாம் பரம்பொருளை அடைவது எதன் மூலமாக அடைகின்றோம்? உண்மையில்லாத ஒரு தற்காலிகமான ஒரு தனிப்பட்ட ஒரு இருப்பு, உண்மையே இல்லை, தற்காலிகமா இருக்கக்கூடிய தனிப்பட்ட இருப்பை அழித்துக் கொள்வதன் மூலம் அந்த பரம்பொருளை எட்டுகின்றோம் என்று அந்த கோட்பாடு கூறுகின்றது. அது எப்படி சாத்தியம்? அது முடியாது இல்லையா? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது சாத்தியமே இல்லையே அப்படிங்கிறார். நீங்க எப்படி நீங்க உங்களுடைய இருப்பு பொய்மை என்று கூறுகின்றீர்கள். பொய்மை இல்லாத ஒன்றை அழித்துக் கொள்வதன் மூலம் அந்த பரம்பொருளை எட்ட முடியும் என்று கூறுகின்றீர்கள். அது எவ்வாறு சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார்? இட் குட் நாட் அப்ளை டு அந்த செல்ஃப் ஃபைண்டிங் அப்படிங்கிறது, செல்ஃப் ஃபைண்டிங் தன்னைத்தானே கண்டறிதல், அதன் மூலமாக அந்த பரம்பொருளை எட்டுவது என்பது பொய்யாக இருக்கும் இருப்பின் மூலம் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார். இட் குட் நாட் அப்ளை டு த ஃபைனல் வேர்ல்ட் அபாலிஷிங் செல்ஃப் அஃபர்மேஷன் ஆஃப் த அப்சல்யூட் இன் அன் அன்ரியல் ஆர் டெம்பரரி இண்டிவிஜுவல். நாமே ஒரு அன்ரியல் டெம்பரரி இண்டிவிஜுவல் பை த annulment ஆஃப் த ஃபால்ஸ் பர்சனல் பீயிங், நம்முடைய பொய்யான இருப்பை அழித்துக் கொள்ளுதல். அப்புறம் பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் அண்ட் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய தனிப்பட்ட இருப்பையும் பிரபஞ்ச இருப்பையும் முழுவதுமாக அழித்துக் கொள்ளுதல் நம்முடைய தனிப்பட்ட உணர்வு நிலையில். இதன் மூலமாக அந்த பரம்பொருளை எட்டுதல் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? அது சாத்தியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மாறாக என்ன கூறுகின்றார் பகவான்? இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய இந்த பிழைகள் இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார். உலகத்துல அறியாமையில் இருக்கின்றோம் இல்லையா நம்ம எல்லாமே, இதெல்லாம் அந்த பரம்பொருளினால் அனுமதிக்கப்பட்டதுதான் என்று கூறுகின்றார். However much these errors may go on, helplessly inevitable in the world of ignorance permitted by the absolute, in a universal, eternal and indestructible avidya அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய நிலையை இது நம்ம அழிக்க முடியாது அப்படிங்கிறார். இதிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு தான் செல்ல முடியும் வழி. இதுவும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு நிலைப்பாடு தான். இந்த அறியாமையில் இருப்பது, பன்முகத்தன்மையில இருப்பது, நாம் அறியாமல் இருந்து கொண்டு பரம்பொருளும் நாமும் ஒன்று என்கின்ற அறியாமையில் இருப்பது, இதெல்லாம் ஒரு இடைப்பட்ட நிலைதான். இந்த இடைப்பட்ட நிலையிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்குத்தான் செல்ல முடியுமே ஒழிய இந்த இடைப்பட்ட நிலையே நம்ம அழித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இந்த இடைப்பட்ட நிலையும் பரிணாமத்துல ஒரு அவசியமான ஒரு கட்டம் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இது ஃபர்ஸ்ட் தியரி, சூப்பரா காஸ்மிக் தியரி என்பது முதல் தியரி. அதை பார்த்தோம் நம்ம, அதில் உள்ள உண்மைகளை பார்த்தோம். ஏன் அந்த உண்மையை நம்ம ரியலா இருக்க முடியாது என்கின்ற காரணத்தையும் பார்த்தோம். அடுத்தது நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அந்த காஸ்மிக் ஆர் டெரெஸ்ட்ரியல் தியரி அதை பார்க்கலாம்.